அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பத்தி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் அறத்துப்பாலின் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தலின் 6வது பாடல், அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இந்த அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, இதை பொதுவா அறிஞர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நல்ல உரிய காலத்திலேயே இந்த அறத்தை செய்யணும், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு உதவாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுவாங்க. நாம ஸ்பிரிச்சுவலா பார்த்துட்டு இருக்கோம். அன்று அறிவாம் எண்ணாது நினைக்காது பலன் கருதாது அறம் செய்க. பொதுவாக நம்ம எல்லாருக்கும் புகழ்ச்சின்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளை பாராட்டினா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டியே சில செயல்களை நம்ம செய்வோம். ஒரு கோலம் போட்டால் மற்றவங்க பாராட்டணும், ஒரு சாரி கட்டால் மற்றவங்க பாராட்டணும், ஒரு நகை வாங்கி போட்டால் மற்றவங்க பாராட்டணும். ஆனால் ஆத்மார்த்தமாக நான் அழகாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு சாரியை கட்டி ஆத்மார்த்தமாக நம்மளை ரசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுகம். நம்மளுக்காண்டி நம்ம ரசிக்கிறதுக்காண்டி ஒரு கோலத்தை போட்டால் அது ஒரு சுகம். ஆனால் நாம் என்ன பண்ணோம்னா அடுத்தவங்களுக்காண்டியே நம்ம அந்த செயலை செய்வோம். அதில் ஒரு ஆத்மார்த்தம் இருக்காது. நம்முடைய ஆன்மாவில் ஒரு மகிழ்ச்சி, ஆன்ம மகிழ்ச்சி ஏற்படாது. ஆத்ம சுகம். அப்போ அந்த ஆத்ம சுகம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அதை ஆத்மார்த்தமாக செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாராட்டணும். இப்ப ஞானியர்கள் கிட்ட இப்ப ஒரு விஷயத்த நம்ம கேட்டோம் அப்படி சொன்னா, இது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு சந்தோஷம். இப்ப ஞானியர்கள் அவங்க கிட்ட போய் கேட்டவங்கன்னா, அவங்க இந்த செயலை நான் செய்யல, இறைவன் தான் செய்தான், நான் ஒரு கருவிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அப்படிங்கிற அகங்காரம் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அறியாமையில இருக்கோம்னு தானே அர்த்தம். நான் வேறு இறைவன் வேறு அப்படிங்கிற அந்த அறியாமையில இருக்கும் பொழுதுதான் அந்த நான் செய்தேன் அப்படிங்கிற அந்த எண்ணமே வரும். இப்ப யார் தன்னை உணர்கிறார்களோ, இப்ப கண்ணு வேலை செய்து, காது கேட்குது, வாய் பேசுது, நுகர முடியுது, உணர முடியுது, நம்முடைய அவுட்டர் அண்ட் இன்னர் பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்னா, அதற்கு அறிவா இருந்து மூல காரணமா இருந்து வேலை செய்யக்கூடியது மூளை தான். இருந்தாலும் அந்த மூளையையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது இல்லையா? அதுதானே நாம. தூக்கத்திலையும் அது விழிப்போட இருந்து நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒன்று தானே நாம. இப்போ ஒரு மனிதன் கோமாக்கு போயிட்டான், ஆனாலும் அவன் ஜீவிச்சிட்டு இருக்கான். எதனால ஜீவிச்சிட்டு இருக்கான்? ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தான் சொல்லுவாங்க ஒரு நேரம். ஏதோ ஒண்ணு உள்ளிருந்து அவனை இயக்கிக் கொண்டு தானே இருக்கு. அப்ப அந்த ஒன்று தான் நாம. அது என்ன அப்படின்னா, அதுதான் இறை சக்தி, அந்த ஆற்றல். அதுதான் நம்மளை இயக்கிக் கொண்டிருக்கிறது, அந்த விழிப்பு நிலை. இப்ப இதை உணராமல் நான் செய்தேன்னா இதுல நான்ங்கிறது எது? கண்ணா, காதா, மூக்கா, வாயா எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அறிவின் மூலமாக நம்ம அதை சிந்தித்து தான் செயல்பட்டிருப்போம். எல்லாம் ஒருங்கிணைத்து தான் செயல்படும். அப்போ அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று இருக்கும். அப்போ அதுதான் நாம. அப்போ அந்த முழுமையா உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆற்றல் தான் நம்மளை இயக்கியது அப்படிங்கிற அந்த உணர்வு நம்மளுக்கு வந்துடும் இல்லையா? அப்போ அதை முழுமையாக உணராமல் இருக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி பேரின்ப பெருவாழ்வு கிட்டும்? அதனால அவங்க சொல்றாங்க, அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க. நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு நினைக்காம செய்யணும். இன்னொன்னு, பிறர் நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் ஒரு செயலை செய்யணும், அறத்தை செய்யணும். இல்லைன்னா பொன்றுங்கால் பொன்றா துணை, அது நம்மளுக்கு என்ன பண்ணும்? இறப்புல கொண்டு போய் விட்டுடும். அது நம்மளுக்கு உதவாது, நம்மளுக்கு பயனற்று போகும் அப்படின்னு சொல்றாரு. அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. மற்றதுன்னா என்னது? அந்த மாதிரி நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுறதோ, இல்லை பிறர் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு செய்கிறாங்களோ, அது என்ன பண்ணாதுன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது, துணையா வராது அப்படின்னு சொல்றாரு. சரியா? அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க. நான் தான் செய்தேன் அப்படிங்கிற எண்ணத்தோடையோ, இல்லை பிறர் நம்மளை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடையோ செய்தாதான் அந்த அறம் நம்மளை என்ன பண்ணும்? நம்ம பேரின்ப வாழ்வுக்கு கொண்டுட்டு போகும். ஏன்னா அதுதான் என்லைட்டன்மெண்ட். அப்படி இல்லாம, அதாவது மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை, அப்படி நம்ம ரியலைஸ் பண்ணாம நம்ம செய்யக்கூடிய அந்த செயலானது நம்மளுக்கு துணையா வராது. ஓகேவா? நன்றி.